கிரைஸ்த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 13 அதிகாரம் 17 அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின வசனம், நீங்கள் காண்கிறவர்களை காணும்படியாகவும் கேட்கும்படியாகவும் இருக்கிற பாக்கியவான்கள் என்று. அது என்னன்னா, அது சீசர்களுக்காக அது அருளப்பட்டது. சீசர்கள் காண்கிறதை காணும்படியாகவும் கேட்கிறதை கேட்கும்படியாகவும். ஆனால் மற்றவர்களுக்கு இந்த பரிசேயர்கள், இந்த மாதிரி பேருக்கு கிறிஸ்துவலாக இருக்கவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதவர்களாகவும் காதுகள் இருந்து கேட்காதவங்களாகவும் இருப்பார்கள். அப்போ நம்ம கண்களிலிருந்து காண்கிறவர்களாகவும் காதுகளிலிருந்து கேட்கிறவர்களாகவும் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார். அதைத் தொடர்ந்து தான் இந்த வசனம், அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது மேசியாவை அவங்க காண வேண்டும், அவர் வார்த்தை கேட்க வேண்டும் என்று அவர்கள் ஆவல் பட்டார்கள், அவர்கள் ஆசையாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அது கிடையாமற் போயிற்று. ஆனால் நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. இனி ஒரு மேசியா இல்லை, அவர் தான் வந்துட்டார். அது நமக்கு அருளப்பட்டிருக்கு. நாம் எல்லாம் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஆண்டவர், வார்த்தையாகிய ஆண்டவர் மாமிசமாக இந்த பூமியில் வந்து அவர் மாதிரியாக வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். அந்த வார்த்தை மாமிசமாகி இந்த அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணும்படியாகவும் காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும், அவங்க விரும்புகிறாங்க, லைக் பண்ணுறாங்க, பட்டு காண முடியவில்லை, காணாமலும் கேளாமலும் போனார்கள். நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. சீசர்கள் கிறிஸ்து வழியில் நடக்க வேண்டும் என்று சீசர்களாக யார் யாரெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய அந்த மேசியாவை கண்டுகொள்ளும்படியாக, காணும்படியாக, காதுலோன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும்படியாக இருப்பவர்கள் மட்டும்தான் மேசியா அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இனி ஒரு மேசியா இல்லை. அவர்களுக்கு, அந்த தீர்க்கதரிசிகள் நீதிமான்களுக்கு கிடைக்கப்படாமல் போய்விட்டது. நமக்கு அந்த பாக்கியம் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் அதை உணர்ந்தவர்களாக நாம் எவ்வளவு விசேஷித்த பாத்திரமாக இருக்கிறோம். தேவன் நமக்கு முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்த மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே தான் அவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ விசேஷித்த பாத்திரமாக இருக்கிறோம். இந்த மண்ணான சரீரம், அவர் அந்த சரீரத்துக்குள், இந்த சரீரத்துக்குள் அவர் அவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறது. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நம்மளுடைய சுய சரீரம், நம்மளுடைய சுய திங்கிங் எல்லாம் சிலுவையில் என்றோ அறையப்பட்டாயிற்று. கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார். மேசியா நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். இதை உணர்ந்தவர்களாக இந்த புதிய நாளை தூங்குவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்று மீண்டும் மாறாதவரே, அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த வேதத்தின் ஆண்டவரே ஆழத்தை ஆண்டவரே கண்டுகொள்ள கிருபை செய்திரே. அப்பா, மேசியா ஆண்டவரே, உம்முடைய வருகையே அப்பா காணும்படியாக, கேட்கும்படியாக ஆவலாய் இருந்த அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்களுக்கு கிடைக்கப்படாத பாக்கியம் எங்களுக்கு நீர் அருளியிருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு வேணும் அதற்கு தகுதியில்லாத பாத்திரமாக இருந்து உம்முடைய கிருபையினாலே,
உடைய சுத்த கிருபையினாலே எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்து நீரே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். நீரே எங்களுக்குள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஆசையை தருவதும் நீர்தான், செயல்படுத்த வைப்பதும் நீர்தான், விருப்பத்தை உண்டாக்குறதும் நீர்தான், அதை நடைமுறைப்படுத்துகிறதும் நீர்தான். எங்கிட்ட ஒன்றே ஒன்று நீர் எதிர்பார்க்கிறீர், முழுமையாக அர்ப்பணிப்பு. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் அல்ல ஆண்டவரே, நான் என்றோ சிலுவையில் மறித்து விட்டேன். நீங்கள் எனக்குள்ளேருந்து வாழுங்கப்பா, நீங்கள் எனக்குள்ளேருந்து வாழுங்கன்னு முழுசாக ஆண்டுகிட்ட அர்ப்பணித்து நாம் கர்த்தருக்காக ஓடுவோமா? கர்த்தர் நம் ஒவ்வொரு மீதும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் அப்படியே எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பல நாளைக்கு தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாலும் இருப்பதும் உடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவனோடு இருப்பதும் உடைய கிருபை. உம்முடைய பலத்தினாலே எங்களை அனுதினமும் நீங்கள் வழிநடத்தி வருகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் எங்களை எந்த நோக்கத்திற்காக படைத்தீரோ, உருவாக்கினீரோ, உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக எங்களை வழிநடத்துங்க அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.